ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முளைக்கட்டிய பச்சைப்பயிறு கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி ஒரு 150 கிராம் போல் பச்சைப்பயிரை ஊற வச்சு அதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஒரு ஈரத்துணியில் கட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி முளைச்சி வரும். இப்போ இதை நல்லா ஒரு டைம் கழுவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரமாக இருக்கட்டும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு வாணலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பட்டை போட்டு தாளிச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே எடுத்து வச்சுருந்த வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த கிரேவி செய்யும் பொழுது வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி பயிரை நல்லா வேக வச்சிட்டோம். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க மாட்டோம். அதனால் வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டால் தான் நம்மளுடைய கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருந்த தக்காளியையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும், தேங்காய் பேஸ்ட். அதையும் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சம் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாகும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி ஃபுல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சைப்பயிறு வேக வைக்கிறப்பயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பயிர் அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். நார்மலாக தானியங்களை சும்மா அப்படியே நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்றத விட இதுமாதிரி முளைக்கட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சத்தானது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.